ஹலோ மீன்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் லேபர் அப்படிங்கிற சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 18 பார்க்குறோம். ஆல்ரெடி சில இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் ஹெல்த் எஜுகேஷன் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் இங்கே வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி அப்படிங்கிற சேனலில் போடுறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி. Illustration 18 பாருங்க. Calculate the earnings of a worker under Halsey premium plan and Rowan scheme. ஸோ ரெண்டு கூட ஃபார்முலாஸ் தெரிஞ்சது அப்படின்னு நம்மளது போடுறது ஈஸி. ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. டைம் அலவுட் 48 ஹார்ஸ், டைம் டேக்கன் 40 ஹார்ஸ், ரேட் பெர் ஹார் வந்து ₹1 கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ 48 ஹார் அலோவ் பண்ணுறாங்க. பட் அது 40 ஹார்ஸ்லேயே முடிச்சிடுறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு வேஜ் கொடுக்குறாங்கன்னா ₹1 கொடுத்து. இப்போ லேபரில் 18 சம் இல்லையா? டைம் அலவுட் எவ்வளோங்க? 48 ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. டைம் டேக்கன் 40 ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேட் பெர் ஹார் வந்து ₹1 கொடுத்துருக்காங்க. ஹால்சே ப்ரீமியம் பிளானும் ரோவன் ஸ்கீம்லேயும் எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ ஃபார்முலாஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? earnings ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஹால்சே பிளான் போட்டுடலாம். ஏ earnings ஆஃப் ஒர்க்கர்ஸ் under Halsey premium plan. ஓகேவா? ஸோ இவங்களோடதுல என்ன ஃபார்முலா வருது அப்படிங்கிறத பார்க்கணும். T into R plus 50 divided by 100 S minus T R. ஓகேவா? ஸோ டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்னங்க? டைம் டேக்கன். ஓகேவா? ஸோ ஆர் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் வேஜ். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? எஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டைம் ஆர் டைம் அலவுடு. ஓகேவா? ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாமா வேணா? டி எவ்வளோ நம்மளுக்கு இருக்குது? டைம் டேக்கன் வந்து 40 ஹார்ஸ். ஆர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ₹1. எஸ் அப்படிங்கிறது 48. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டி வந்து நம்மளுக்கு 40 × 1 ப்ளஸ் 50%. ஸோ 50 டிவைடட் பை 100. எஸ் அப்படிங்கிறது என்னங்க நம்மளுக்கு? 48 மைனஸ் 40 இன்ட்டு ஆர் அப்படிங்கிறது நம்மளுக்கு 1. ஓகேவா? ஸோ 40 ப்ளஸ் என்ன இருக்குது? 8 40 மைனஸ் 48 மைனஸ் 40 8 இன்ட்டு 1 8 தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ 50 டிவைடட் பை 100 இந்த இடத்துல நம்மளுக்கு 8. ஓகேவா? இப்போ 8 × 50%. இப்போ என்ன வருது? 4 வருது. இப்போ 40 + 4 என்ன வருதுங்க? ₹44. ஓகேவா? earnings ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து நம்மளுக்கு என்னங்க? ஹால்சன் ப்ரீமியம் பிளான் படி earnings வந்து நம்மளுக்கு எவ்வளோங்க? ₹44. ஓகேவா? ஸோ அடுத்தது பி பார்க்கலாம். பி நம்மளுக்கு என்னங்க? earnings ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்டர் ரோவன் ஸ்கீம். ஓகேவா? அதோட ஃபார்முலா என்னங்கிறத பார்த்துருவோம். ரோவன் ஸ்கீமுக்கு டி into R plus S minus T divided by S into T into R. அதே தான். ஓகேவா? ஸோ the meaning T அப்படிங்கிறதுங்க டைம் டேக்கன், ஆருங்கிறது ரேட் ஆஃப் வேஜிங், எஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டைம் ஆர் ஆக்சுவல் டைம் அலவுட். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல அதே தான். டி வந்து 40, எஸ் வந்து நம்மளுக்கு 48,
ஆர் வந்து 1 rupee. ஓகேவா? ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? டி எவ்வளோங்க? 40 into 1 plus 48 minus 40 divided by 48 into t வந்து 40 into 1. ஸோ இப்போ என்ன வருது? இங்கே வந்து 40 plus 8 divided by 48 into 40. 40 plus 8 divided by 48 into 40. இப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.67 வருது. 6.67 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு 40 ப்ளஸ் அப்படிங்கும்போது 46.67 rupees. ஓகேவா? அப்போ ஏர்னிங்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோவன் ஸ்கீம் படி ஏர்னிங்ஸ் வந்து rupees 46.67. அவ்வளோதான். ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஹால்சே ப்ரீமியம் படி 44 rupees வருது. ரோவன் படி போட்டோம்னா 46 rupees வருது. ஓகேவா? இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த சம்ஸை போட்டிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.